Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் ரைஸ் தான் நம்ம செய்ய போறோம். வெஜிடபிள் ரைஸ் அப்படினு சொன்ன உடனே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். வீடியோ ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா எப்பவும் போல செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செய்ய போறோம். அதனால நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமா நல்ல டேஸ்டியா ஆனா செய்யற முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். வாங்க வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு நான் வந்து மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்கிற மிளகாய் ரொம்ப காரமான மிளகாய், அதனால் 4 சேர்த்துருக்கேன். சாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரம் தான் இப்போ நம்ம சேர்க்கறது தான். ரொம்ப காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் வந்து கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து நான் புதினா சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனா போதும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்பொழுது சாதம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மசாலா வந்து இப்போ நம்ம வதக்கணும். அதனால் மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய மசாலுக்காக மட்டும் ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விழுது சேர்த்து 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்த்து இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு 10-12 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்க 1 எடுத்தேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் நீங்கள் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சமைக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து தண்ணியிலே போட்டு வைங்க, அப்போ தான் கலர் வந்து மாறாமல் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். காஞ்ச பச்சை பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா 8 மணி நேரம் பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு சமைக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரிசியோடு சேர்ந்து வெந்து வரும்போது பச்சை பட்டாணியும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். நான் வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன், அதனால் வேக வைக்காமலே சேர்த்துக்கிறேன்.
காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 2லிருந்து 3 நிமிஷமாவது நல்லா நம்ம வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 3 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 400 கிராம் அரிசி நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்போம் நம்ம எப்போவுமே. அதே மாதிரி தான் இப்போது நான் சேர்க்க போகிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசியில் தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியிலும் செய்யலாம், சீரக சம்பா அரிசியிலும் செஞ்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போவே தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 400 கிராம் அரிசி வந்து புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு அரிசி எடுத்து நான் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் கழுவி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த குக்கரில் 3 விசில் விட்டால் தான் சாதம் வந்து நல்லா வெந்து வரும். உங்கள் வீட்டு குக்கரில் எவ்வளோ விசில் விட்டால் சாதம் வேகுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா அந்த மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப கரண்டி வச்சு அதிகமாக கலந்து கொடுக்கக்கூடாது, உடஞ்சிரும் சாதம் வந்து. அதனால் கொஞ்சம் பார்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம், ஆனால் எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி எப்பவும் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா உதிரி உதிரியாக சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெஜிடபிள் பிரியாணின்னு சொன்னாலே நம்ம மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்து செய்வோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி செஞ்சுருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வெஜிடபிள் ரைஸ் எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.